வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சென்னை ட்ரக் டிரைவர். நம்ம சென்னை டு பெங்களூர் ட்ரிப்பில் லோடை இறக்க போகிறோங்க. இப்போ அன்லோடிங் பாயிண்டில் தான் வண்டியை பாயிண்டில் விடுறதுக்காக ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம நேற்று மிட் நைட் 2 மணிக்கே பாயிண்டை ரீச் பண்ணியாச்சுங்க. மதியம் தாங்க லோடை இறக்குறதுக்கு பாயிண்டில் போட சொன்னாங்க. நம்ம கம்பெனி வண்டியை காலையிலேயே ஒரு வண்டி இறக்கி விட்டாங்க. அந்த வண்டி தான் முன்னாடி நின்ற வண்டி. அவர் கிளம்பிட்டார். நம்ம வண்டியை மதியம் பாயிண்டில் போடுறோம். ஆனால் இறக்க ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு லோடிங் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதனால் ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம லோடை இறக்க போகும்போது தான் தார்பாய் அவுத்து பெல்ட் எல்லாம் சுற்றுவோம். ஏன்னா மழை எதுவும் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கரெக்டாக பாயிண்டில் போட்டு 1/2 ஹவரில் லோடை இறக்கி விட்டாங்க. நம்மளுக்கு தார்பாய் மடிக்கிறதுக்கும் பெல்ட்டு சுற்றுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு டைமு. 2 பாயை மடித்து வச்சுட்டு பாதி பெல்ட்டை சுற்றிட்டேன். ஆனால் பாதி லோடு அதுக்குள்ளே இறக்கிட்டார். என் வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணுற கேப்பில் மொத்த லோடுமே இறங்கிடுச்சுங்க. பெங்களூர் ட்ரிப்பை நல்லபடியாக லோடை இறக்கியாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பை சிறப்பாக முடித்தாச்சு. பாயிண்ட்லேருந்து கிளம்புறேங்க. பாயிண்ட்லேருந்து கிளம்பி வண்டியை கொண்டு போய் ஒரு ஓரமாக பார்க் பண்ண தான் போகிறேன். கிராமப்புறமான பகுதி தாங்க இது. பெங்களூரில் ஜிகினி பக்கத்தில் கிராமப்புறத்தில் தான் இருக்குது நம்ம அன்லோடிங் பாயிண்ட்டு. லோடை இறக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 10 மணிக்கு மேலே எடுக்கிறது நல்லது. அதனால் லோடை இறக்கிட்டு கொண்டு ஓரமாக நிறுத்தி வச்சுருக்கேன்.